கடவுளே கடவுளே கடவுளம்மா. கொஞ்ச நாள் அது ஆன்மீகத்துல நினைஞ்சிரும். கேட்டு பாருங்க, அத்தனை ஆமதார் கொஞ்ச நாள் ஏமா நினைப்பா கிணி ஒருத்தன் கண்டிப்பா பாருங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தா திருப்பி ஒரு நாளைக்காவது பூர்வீகத்தை விட்டு என்ன செய்வான் நினைச்சே தீவான். ஒரு தொழில் ஆரம்பிச்சு முடியும், திருப்பி கொஞ்ச காலம் கழிச்சு அந்த தொழிலை திறந்தோம்னா அவன் வக்கிரமாச்சுன்னா 8ஆம் இடத்தை வக்கிரக்கிறவங்க பார்த்தாலும் 8 கூட பார்த்தாலும் திருப்பி 2வது எல்ஐசி போடும்போது எல்லைஞ்சிடும். சரி, எந்த தோஷங்களுமே போக்கும். இதுல என்ன ஒரு கஷ்டம் என்ன? ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனுபவம் தான் ஜோதிடம்ங்கிறது, அனுபவம் தான். நீங்க படிச்சு நீங்க பார்க்க எவ்வளவு ஜாதகம் பாக்குறீங்களோ பார்க்க உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு முதல்ல நீங்க ஒரு மாதிரி சொல்லுவீங்க ஜாதகம் படிச்சு ஒரு காலத்துல, அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க 2 வருஷம் கழிச்சு வந்தாருன்னா நீங்க ரொம்ப வித்தியாசமா சொல்றீங்களேம்பாங்க, உண்மையா இல்லையா? அப்ப நம்ம அந்த அனுபவம் தான் இந்த ஜோதிடம். கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவர் பழுத்த பழம் 60 வருஷம் இந்த ஜாதகத்தை பார்த்தோம்னு சொல்லுவாருங்கம்மா. முதல்ல ரொம்ப சிரமமா இருக்கும், போ பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும், எளிமையாயிரும். இதுதான் அவர் இந்த வயசுலயே இந்த துறைக்கு வந்தது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். என்னுடைய ஜோதிடம் முதல்ல ஆரம்பிச்ச வயசு 42. நாங்கெல்லாம் லேட்டு. முதல்ல யாரும் ஜோசியம் தான் படிக்கணும்னு யாரும் என்ன செஞ்சுக்கல, சொல்லல. இப்ப நினைக்கிறேன் நம்ம எல்லாம் சிறு பிள்ளைல +2 முடிச்ச உடனே ஜோசியம் படிச்சிருக்கலாமே. இப்ப 30 வருஷம் ஆயிருக்குன்னு இப்ப நம்ம என்ன செய்யறோம், ஃபீல் பண்றோம். என்ன சொல்றது, அப்ப வரும்போதுதான் எல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு நாப்பு ரைட். இந்த மேடையில நம்ம வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. பாருங்க, முதல்ல குரு வணக்கம் சொல்லிக்கணும். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்து இந்த ஜோதிடத்துறையில ஜீவனம் செய்ய வச்ச என் குருமார்கள் அனைவரையும் வணங்கி, கௌரி சங்கர் சார், சென்னியப்பன் சார், ஜி கோபாலகிருஷ்ணன் சார், ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, அதுக்கப்புறம் கோட்டை சுப்பிரமணியன் சார், இளங்கோ சார், பட்டாபிராமன் சார், அஸ்டோ சக்தி சார், இந்த மாதிரி குருநாதர்களுக்கெல்லாம் போய் ஜோதிடம் படிச்சுதான் எங்களுக்கு இந்த ஜோதிடத்துல அனுபவம். நானா படிச்சது இல்ல, எல்லாம் இந்த ஜோதிடத்தை ஒரு தூரம் இருக்கணும் இந்த குருமார்கள் தான் காரணம். சரியா? இறை வணக்கம். ஈன்றெடுத்த தாய் தந்தை முதல் கடவுள், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நமக்கு எப்போது கூட இருந்து அருள் புரியணும்னு குலதெய்வத்தையும் வணங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச சிறு உரைகளை ஒண்ணு முன்னாடி பகிர்ந்துக்கிறேன். மீனாட்சி அம்மா பேச்செல்லாம் நானு மேடையில கேட்பேன், ரொம்ப அழகா சொல்லும், பாப்பேன், பரவாயில்ல. அதே மாதிரி இன்னொரு அம்மா பேச்சு இந்த மாதிரி அது பேசுறதையும் வேற என்னம்மா அவங்க பேசுறதையும் பார்ப்பேன். இப்ப இந்த ஐயா பேசுறது நான் சும்மா இருக்க யூடியூப்ல நமக்கு சினிமா தட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. யூடியூப்ல அப்படி தட்டிக்கிட்டே பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய பேச்சும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல நம்ம ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். நான் நிறைய பேர்ட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கே போவேன், நிறைய பேர்த்த பார்த்துருந்தேன், ஜாதகம் பார்க்கவே போவேன். சோசியரை யாரும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க, முதலாவது தெரிஞ்சுக்கங்க. ஜாதகத்தை கொடுத்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அசத்துவாங்க. என்னடா எனக்கு இப்போ வரைக்கும் என் ஜாதகத்தை பார்க்கறது எனக்கு ஒரு ஹாப்பி. அவங்ககிட்ட ஒரு வாக்கு வாங்கணும், அப்படி போய் நல்ல ஒரு கூரை கையில வச்சுட்டு போவேன். பெரிய நல்ல அந்த மாதிரி அப்படி போவேன். அப்போ பெரியவரை 5 நிமிஷம் கழிச்சு வாங்கம்பாங்க, சரியை கொண்டு வெளியே நிற்பேன். நான் சொல்ல புரியுதா, நம்மள பெரியவரை 5 நிமிஷம் வாங்க, சரிமையா நிற்பேன், போய் பார்த்து வருவேன். ஒவ்வொரு விஷயத்துல நம்மள அசத்திடுவாங்க. அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த துறைக்கு வந்து எல்லாத்தையுமே ஜோசியம் காப்பாத்து. இந்த துறைக்கு வந்த எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருது, ஜோசியம் காப்பாத்து. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி நம்மள ரொம்ப அசத்திடுறாங்க. அப்ப ஒன்னொன்னு பார்க்கல நம்ம இன்னும் கத்துக்கணும் தோணும். இப்ப ஐயா பேசுறாங்க பாருங்க, அவர் வித்தியாசமா அந்த பாதையை பத்தி பேசுறாங்க, நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்மளும் இப்படி இந்த மீட்டிங்க பார்த்தா ஜோசியம் வந்துடும் போல இருக்கு. ஒரு ஐடியா கிடைக்குமா இல்லையா? சரி, ஒவ்வொரு இடத்துலயும் ரசிக்கணும், ஒவ்வொருத்தருடைய பாணியும் ரசிக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாங்க. சரியா? அதனால இந்த ஜோதிட துறையில உங்களுக்கு நான் பயணிக்கிறத எனக்கு பெருமையா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில சின்ன பாயிண்ட், இந்த வக்கர கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பயப்பட வேண்டாம். அதுல மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. வக்கர கிரகங்கள், ஐயா வக்கர கிரகம் தெரியுமில்ல, ராகு வந்து நேச்சரா வக்கரம், சில கிரகங்கள் சூரியனிடம் இருந்து வக்கரமாகும், அதான் வக்கர கிரகம். பயப்படவே செய்யாதீங்க.
பயப்படுது. சரி, லக்கணத்துக்கு வக்கர கரகம் தொடர்பு கொண்டாடும், லக்கணாதிபதி வக்கரம் பெற்றாலும். நல்லா பாத்துங்க, சின்ன பிள்ளைல வந்தாங்கன்னு நீங்க காணாம போயிருக்கான்னு வந்தா திரும்பி வருவான்னு சொல்லுங்க, வந்துருவேன். எப்படி ஐயா? வக்கரம்னா என்னது? ரிவர்ஸ். வருவானா மாட்டானா? வந்துருவான்னு சொல்லும். ஆனா வாழ்க்கையில ஒரு நாள் அவனை ரிவர்ஸ் பண்ணும், ஒரு டீப் ப்ரோமோட் வரும். நல்லா இருந்தேன் சார், இடையில கொஞ்சம் சரிக்கிச்சு, இது வந்து அங்க ஒரு மைனஸ். ஆனா மறுபடியும் அவனை என்ன செஞ்சிடும்? வாழ வச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் இடத்துல, அது 2 கூட எவனோ 2ஆம் இடத்துலயே வக்கர கரகம் தொடர்பு, 2ஆம் இடத்தோட வக்கர கரகம் இருக்குன்னு இப்ப வாழ்க்கையில இழந்த செல்வங்களை மீட்டிக்குவான். இழந்த செல்வங்களை, சார் நான் வந்து பணம் கொடுத்தா வரல, வரும் கொஞ்சம் கொஞ்சமா வரும், வாங்கிக்க. ஆரம்பத்துல வந்து 5 வருஷம் நான் வட்டி எட்டி கெட்டு போனேன் சார், ஆனா இப்ப நான் பைனான்ஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கு சார். இழந்ததை தரும். இப்படி சொன்னீங்கன்னா மாற்றமே இல்லை. எப்படி இருக்கு இதுல? 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வக்கரம் கண்டிப்பா உங்களுக்கு பணம் திரும்ப. நீ என்ன இழந்தீங்களோ அது இருக்கு. இப்ப 3ஆம் இடத்துக்கு இதே மாதிரி 3ஆம் பாவத்துக்கு 3 கூட 3ஆம் இடத்துக்கு வக்கரம் ஆயிட்டான். கவலையப்படாதீங்க, உங்க முயற்சி 2வது முறை வெற்றி அடையும். முயற்சி ஒரே முயற்சியை 2 வேலை செய்ய வைக்கும். இது எந்த மாற்றம்? ஐயா ஒரு தடவை எக்ஸாம் எழுதினேன், போயிடுச்சு. ஒரு தடவை மறுபடியும் எழுது, அது திருப்பி என்ன செய்யும்? ஒரு இடத்துல இன்டர்வியூ போயிருப்பான், அங்க ஒண்ணும் ஆயிருக்காது. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருந்து அதே கால் போடுவாரு, மறுபடியும் வந்து அட்டன் பண்ணுமா. ஒரு கால் வந்து நீங்க எட்டு அடுக்க மறுபடியும் அந்த கால் வந்தாலும் வைக்கிறோம் நடக்கும். சொன்னீங்கன்னா மாற்றமே இருக்காது. எப்படி? அதே மாதிரி பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. வக்கர கரகம் தொடர்பு அல்லது 4 கூட வக்கரம், நீங்க ஒரு லேண்ட போய் பார்ப்பான், பார்த்துட்டு இது எனக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கு, சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்துருவான். ஒண்ணு அவங்க இவனுக்கு தரமாட்டாங்க, அது இவனுக்கு எனக்கு பிடிக்காது. ஆனா மறுபடியும் போய் திரும்பி கேட்கும்போது அந்த இடம் நினைஞ்சிடும். இன்னொரு போய் கேட்பமா, எதுவும் சொல்லுவாங்களாமா. அவன் இடத்துக்கு என்ன சொல்லுவான்? ஐயோ அன்னைக்கு கொஞ்சம் கொடுத்து நம்மளும் அவசரப்பட்டு வேண்டாம் வந்தா தேவைய காசு டைட்டேமா, நீ எதப்பா என்ன தேவையில்லை, வாங்கியா வாங்கியா புரியா கொடுத்துருவான். ஒரே இடத்துல முதல்ல ஒரு ஊர்ல இருந்திருப்பான், 5 வருஷம் கழிச்சு வெளியூர் போயிட்டு திருப்பி அதே ஊருக்கு வருவான். நல்லா பாருங்க, 4ஆம் இடம் வக்கரம். ஒரு வீட்டுல இருந்திருப்பான், 3-4 பேர் தள்ளி போயிடுவான். ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே வீட்டுல, நான் ஏற்கனவே 4 வருஷம் முன்னாடி இந்த வீட்டுல இருந்தேங்க, இப்படி திரும்பி அதே வீட்டுக்கு வந்தா எந்த இடம் அது? 4ஆம் இடம் வக்கரம்னா அது. அதே மாதிரி வக்கரம்னா என்ன? பின்னம்னு சொல்லுவாங்க. ஒரு லேண்ட பிரிச்சு வாங்குறது, என்ன 5 சென்ட் இருக்கு, 2 சென்ட் தாரியா? அதே மாதிரி வித்தால என்ன 3 வைக்க மாட்டான், பிரிச்சுதான் வைப்பான். அப்ப அந்த வக்கரத்துல இந்த நன்மைகள் என்ன செய்யுது இருக்கு. புரிஞ்சதா ஐயா? எப்படி? 4ஆம் இடம் அந்த உடல் அமைப்பை சொல்லும். 3ஆம் இடம் தேகம் ஸ்ட்ரக்சர், 4ஆம் இடம் டோட்டல் உடல் அமைப்பு. அப்ப இந்த 4ஆம் இடத்துக்கு வக்கரமான மெலிவா மறுபடியும் நிச்சயம் பருத்துவோம், மறுபடியும் நிச்சயம் மெலிவும். உடல் தேக மாற்றம் ஏற்பட்டு தீரும். யாராவது நீ அப்ளை பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். ஆனா பொண்ணு ரொம்ப பருத்துருச்சு, வக்கரகரம் பார்த்து பேசாம இருக்க முடிஞ்சிருந்தா வந்துடும். மறுபடியும் பகுதியமா செய்யும். புரியுதா? சொல்லி பாருங்க, சின்ன சின்ன விஷயம் தான் நச்சுன்னு இருக்கும். 2 விதமான ஆக்டிவ் அங்க இருக்கும். அது சொன்னீங்கன்னா கரெக்ட் சார், ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு சார் அப்படிமா. 5ஆம் இடம் வக்கரம் அல்லது 5ஆம் இடத்துக்கு வக்கர கரகம் தொடரும்னா கண்டிப்பா பாருங்க, பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தா திருப்பி ஒரு நாளைக்காவது பூர்வீகத்தை விட்டு என்ன செய்வான்? நினைச்சே தீவான். சார் வக்கரம்னா ரிவர்ஸ், பின்னோக்கினது போல். லக்னத்துக்கு தொடர்பு கொண்டவங்க எல்லாம் பாருங்க, ஆரம்ப காலத்தில் நினைச்சு பார்ப்பாங்க. எதை நினைச்சு பார்ப்பாங்க? ஆரம்ப காலத்தில் நினைச்சு பார்ப்பாங்க. நாம ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம், ஒரு நேரம் பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. இந்த லக்னத்துக்கு வக்கரகரகம் தொடர்பு பாருங்க, பழசை நினைச்சு பார்ப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி. ரிவர்ஸ் வக்கரகரம்னா பிளாஸ்பேக். என்னது பிளாஸ்பேக்? சினிமா படங்களை சொல்றாங்கல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அது பூரா யாரு? ராகு வக்கரகரகம். ராகு எத்தனை வருஷம்? கேது எத்தனை வருஷம்? கூட்டினா சின்ன படத்தை பாருங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய நடிப்போம். சரியா? ஆமா ரிவர்ஸ். அப்ப வாழ்க்கையில பழச நினைப்பானா?
கடந்த காலத்துல நடப்பான்னா டெரிவேட்ஸ். இதெல்லாம் நீங்க ஒண்ணு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆமா சார், சார் கிரகம் தான் எல்லாம் இயக்குது. 2 லக்கணத்துல சனி இருக்கவன உட்கார விட்டுங்க, கஷ்டமா பேசுவாங்க. 5 வருஷத்துக்கு ஐயோ எங்க தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, என் வீட்டுக்காரு எனக்கு மதிப்பே கொடுக்குமா, என் சொல்லு எடுபடாது. 2 சனி லக்கணத்துல அக்கா பேசு, 2 அக்கா பேசுறீங்க, சோகமா பேசும். புரியுதா இல்லையா? எப்படியோ சனி சோகம். இது அது மாதிரி பாசமலரை கூட்டம். யாராவது உள்ள புதன் வந்தா நீங்க என்ன இது அப்படின்னு புதன் நகைச்சுவா பேசும். நீங்க பேசுறத வச்சு நீங்க கிரகத்தை சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? கிரகத்தை சொல்லிடலாம். வந்தவொடனே ஒருத்தன் கேட்கிறேன், ஜாதகத்தை கொடுத்தேன் சார், எனக்கு 7 சனி இருக்கான்னு பாருங்க சார். சார் எனக்கு சனி திசையா பாருங்க. ஏங்கயா வேற கிரகமே தெரியலையா? அவனுக்கு என்ன பயம்? என்னது பயம்? சார் இப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்னு நம்மளும் பேசிக்கிடுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அது மாதிரி நம்ம ஜாதகம் அவங்க ஜாதகம் பேசிக்கிடுவோம். இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. புரியுதா? 2 ஜாதகம் வந்து இந்த வீட்டுக்காரன் பக்கத்துல ஒரு வீட்டுக்கு எனக்கு ஒரு வீடு ஒரு ஆசிரியர் வாடகைக்கு வந்தாரு. அவர் வந்தப்ப எனக்கு யோகம் சார், நல்ல வாடகை மாறக்கூடா சார்மா. ஏன் அப்ப இந்த கிழமை இந்த கிழமை இருந்துக்கிட்டு சார் ஒரு துலாலக்கண ஒரு கன்னியாலக்கணக்கார வீட்டுல ஒரு துலாலக்கணக்கார வாடகைக்கு வரான்னு வைங்க. இப்ப கன்னியாலக்கணத்துக்கு சனி எந்த ஆதிபத்தியம்? 5 துலாலக்கணத்துக்கு 4 இந்த சனி அந்த சனி பேசிக்கிடுவோம். நீ என்ன பண்ணா 5 கொடுவேன், 3 சாத்துல 4 கொடுவேன். அப்படி 2 கிரகம் பேசிக்கிடுவோம். இன்னும் கீழே வந்துருக்கலாம், என்ன சொல்றான்ப்பா 6 கொடுவேன் அப்படிங்க. புரியுதா? நம்ம 2 பேரும் பேசி அது மாதிரி பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட யோகம் நமக்கு என்ன செய்யும்? பேசும். சொல்றாங்கல்ல சார், இந்த பையன் வேலைக்கு வந்தப்போ எனக்கு யோகம் சாருங்கிறான், சொல்றானா இல்லையா? இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அப்ப ஒரு ஜாதகத்துல மைனஸ் பிளஸ் மைனஸே நீங்க நினைச்சுட்டு இருக்க, அந்த பிளஸ் வந்து பின்னாடி வந்துட்டே இருக்கும். 6ஆம் இடம் வக்கரமா எழுதுனீங்க சார், நல்லா பாருங்க. ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு அதே கம்பெனி திருப்பி அந்த வரைக்கும் போவோம் சார். நல்லா பாருங்க, 6ஆம் இடம் வக்கரமானாலும் 6 கூடிய வக்கரமானாலும் சரி, 6ஆம் இடத்துல வக்கரக்கிற தொடர்புண்டா ஒரு கம்பெனில 5 வருஷம் வேலை பார்த்தேன் சார், திருப்பி அந்த கம்பெனிக்கு மூவ் பண்ணிட்டான்னா போன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஆமா. அப்ப எனக்கு வியாதி எத்தனை தடவை வரும்? அது வரும்னு வக்கரகிரகம் ஏற்கனவே இந்த பல்லுக்கு பார்த்தேன் சார், சரி மறுபடியும் இங்க தொந்தரவு இருக்குமா? அப்ப எட்டு பார்த்து வக்கரகிரகம் வரும் தம்பி. புரியுதா? அது வக்கரம்ங்கிறது அந்த 6ஆம் இடம். 6ஆம் இடம் வக்கரம், 8ஆம் இடம் வக்கரம்னா ரிவர்ஸ் வரும்போது இடிச்சுக்கிடுவான். விபத்து எப்ப நடக்கும்? வஞ்சம் ரிவர்ஸ் தம்பி இடிச்சிருவான். தம்பி இடிச்சா பார்த்தா தம்பி பின்னாடி முட்டினா சும்மா முட்டை பிறகுதான் சொல்லுவான். புரியுதா? அப்ப எனக்கு சொல்லணும், திரும்பி வரும்போது பாரியாமா. ஆமா சார், எனக்கு 8 கூட வைக்கிறோம். ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போதுதான் இடிச்சுக்கிட்டேன். ஒன்னே ரிவர்ஸ் பண்ணும்போது அல்லது ஒரு காரியத்துக்கு போயிட்டு வரும்போது இதெல்லாம் கவனமா இருக்கும். 8ஆம் தேதிக்கு வைக்கிறோம்னா ஒரே இடத்துல 2 சர்ஜரி ஏற்கனவே சர்ஜரி வச்சு பிளேட் வச்சோம் சார். கொஞ்ச நாள் கழித்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அதே எடுத்து வச்சுவான். எப்படி பாத்தீங்களா? சின்ன விஷயம் எப்படி இருக்கு சார்? எப்படி இருக்கு சார்? இப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. 8ஆம் இடம் வக்கரம்னா அப்ப ஒரு தடவை எல்ஐசி போட்டு கேன்சல் ஆயிரும். 8ஆம் இடம் வக்கரம் ஆச்சுன்னா 8ஆம் இடத்தை வக்கரக்கிரகம் பார்த்தாலும் 8 கூட பார்த்தாலும் திருப்பி 2வது எல்ஐசி போடும்போது எல்லைஞ்சிடும். சரி, அவ்வளவுதான். இதை நீங்க முதல்ல சொல்லிடலாம். 7ஆம் இடத்துக்கு வக்கரக்கிரகம் இங்க ஒரு இடத்துல பெண் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன காரிய ஏது காரிய அப்படிம்பாங்க. எல்லாம் முடிகிற மாதிரி வரும். கூட ஒரு ஆள் வரும், ஏக்கா கொஞ்சம் பொறு, இன்னொரு ஜாதகம் வந்திருக்கு, அது பொண்ணு நல்ல பொண்ணு, 5 பேர் கூட போடுறாங்க. சரி நாங்க சொல்றோம் வந்துருவாங்க. அவங்களும் பதில் சொல்ல மாட்டாங்க, இவங்களும் சொல்ல மாட்டாங்க. கடைசியில எல்லாம் இதாயிட்டு திருப்பி என்ன செய்வாங்க? 6 மாசம் கழிச்சு அன்னைக்கு நம்ம அந்த ஒரு இடம் போனோமே கேட்டு பார்ப்போம். திருப்பி அதே இடத்துக்கு போவாங்க. ஓகே, ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தேன் இந்த பொண்ணை, திருப்பி அதே பொண்ணை கட்டினோம்ல. யாராவது பாருங்க, ஃபர்ஸ்ட் நாங்க பதில் சொல்லலாம். நான் அதான் சொல்லுவேன், 7ஆம் இடம் வக்கரமா இருக்கு, அது வக்கரக்கிழங்க 7க்கு தொடர்பு கொண்டு 7ஆம் இடம் வக்கரத்துல இருக்கு. ஏற்கனவே பார்த்த பொண்ணே வரும், பார்த்த மாப்பிள்ளையே வரும். கொஞ்சம் பாருங்க. ஏற்கனவே ஒரு பதில் சொல்லாம இருக்காமோ? ஆமா சார், ஒண்ணு பதில் சொல்லாம இருக்கு சார் அப்படிமா. இப்படி சொல்றதுக்கு பயன்படும். எப்படி இருக்கு? இப்ப பாருங்க, 9 கூட வக்கரம் வச்சுக்கோங்க. அப்ப 9ஆம் இடம் இருக்குன்னா 5, 9 இதெல்லாம் வக்கரத்துக்கு வந்துருச்சுன்னா ஒரு வேளை வேற மதத்துக்கு போயிட்டு என்ன செய்வான்? கொஞ்ச நேரம் வேகமா சாமியை கும்பிடுவான். முருகா கண்டா கடம்பாம்பா, அடுத்து ஒரு வேலைக்கு முருகா அப்படிமா. ஏன் எனக்கு சொன்ன ஒண்ணு நடக்கல, ஒரு வரைக்கும் வந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு மட்டும் நினைச்சான், கடவுளே கடவுளே கடவுளமா. கொஞ்ச நாள் அந்த ஆன்மீகத்துல நினைஞ்சிரும். கேட்டு பாருங்க. அத்தனை ஆமா சார், கொஞ்ச நாள் ஏமா நினைப்பான் கிணி. ஒருத்தன் பாத்தீங்கன்னா
அழகான சாமி சிலை இங்க 2 டாட் இருந்துச்சு. என்னையா இவ்வளவு சாமி சிலை முகத்துல என்ன அடைய ஆனந்தத்துல பச்சை பிச்சை வச்சுட்டேன் மேல. தள்ளி காட்டியா பட்டு முத்திருச்சு. கொஞ்ச நாளைக்கு என்ன செய்யறது? அந்த ஒருத்தன் பார்த்தேன் 5ஆம் தேதியே வைக்கிறோம், 5, 9 2மே வைக்கிறோம். நல்லா பாருங்க, 5 கூட வைக்கிறதுக்கு 9 கூடவே சூரியனுக்கு 6ல வைக்கிறோம். அது பூஜை ரூம் எங்கேயா இருக்கு, உனக்கு வீட்டுக்கு வாசு பார்க்க கூட்டு போறான். பூஜை ரூம் எங்க இந்த சின்ன பேர் இப்படி துறக்க 36 சாமி உள்ள உட்காந்துருக்கு. முருக வேலை வந்து மாரியாக்கா இடிச்சுட்டு நிக்குது. புரியுதா? நல்ல நீட்டா வைக்க வேண்டியதானே. அந்த அந்த காளியம்மா சிங்கத்துல உட்காந்துருக்கு, அது முருகன் மயில பிடிச்சிக்கிட்டு நிக்கு. ஐயா இவ்வளவு பெட்டிக்குள்ள இத்தனை சாமி வச்சா என்ன செய்யும்? சிவன் 4 பேரு பிறநாயில எடுத்து சிவபெருமாடு ஆடந்தாரு. தள்ளி வைக்கியா, ஒன்னும் பூஜை ரொம்ப பெருசா வைக்கணும், இல்ல சாமியை பொறிச்சு வைக்கணும். நான் புரியுதா? ஏன் எங்க எங்க வச்சேன்? இங்க அங்கே வைங்க. அப்ப 5ஆம் தேதி வைக்கிறோம், அங்க இருந்து முதல்ல ஒரு இடத்துல பூஜை ரொம்ப வைக்கிறான், திருப்பி கொண்டு போய் அங்கே வைக்கிறோம். கோவில் வழிபாட்டிலையும் பாருங்க, நல்ல சாமியை கும்பிட்டு இருப்பான், ஒருத்தர் வந்து கெடுத்து விட்டுருவான். உனக்கு முன் சாமி இல்லப்பா கருப்பு சாமின்றான். இப்ப எங்கிட்டு போய்கிட்டு இருக்கு வண்டி. இப்ப அங்க ஒரு பெருசு பாப்பாரு, ஏன் இங்க வந்து உனக்கு ஏற்கனவே இந்த முன் சாமி அம்மா அவங்க மறுபடியும் இங்கிட்டு போவான். இது வச்சிருக்கிறோம் எப்படியா? இந்த கூட்டெல்லாம் இருக்கும். வக்கிரம் 10ஆம் தேதி வக்கிரமானாலும் 10 கூட வக்கிரம் பற்றாலும் செஞ்சதுனால திருப்பி செய்வான். ஐயா ஒரு வேலை ஜவுளி கடை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் செய்வான். சூப்பரா இருக்கும். ஐயா இப்படி மறுபடியும் நினைக்காத, அதை வந்து திருப்பி செய்வான். அது புள்ளி நல்லா இருக்கும். இதெல்லாம் பாருங்க, வக்கர கிரகம்னா நீங்க இதை பாத்துக்கணும். ஒரு 6ஆம் தேதி வக்கரமானவன் பாருங்க, வீட்டுக்கு வேலை செஞ்சவன் 5 வருஷமா வேலை செஞ்சு போயிட்டான் சார், திருப்பி வருவாயான்னா கரெக்டா 1 வருஷம் கழிச்சு வந்துருப்பான் சார். அது கேட்டோம்மா இனிமே நீ தானா ஏற்கனவே ஜோதிச்சு சொன்னாரு, ஏன் செக் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்க வேண்டியதான். அவன் வந்தே தீருவான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சார் வக்கர கிரகம்ங்கிறது நீங்க பயப்பட வேண்டாம். எவ்வளவு நன்மை பத்தியா எப்படி இருக்கு? சனி கேது நல்லா பாருங்க, சனி கேது சேர்க்கையோ திரிகோணத்துல இருந்தா ஒரு தொழில் ஆரம்பிச்சு மூடிடுவான் சார். ஒரு தொழில் ஆரம்பிச்சு முடிவோம், திருப்பி கொஞ்ச காலம் கழிச்சு அந்த தொழிலை திறந்தோம்னா அவன் டாப்பு சார். சனி கேது நல்லா பாத்துக்க. யாராவது ஒருத்தன் தொழில் செஞ்சு மூடிட்டான்னா இவன் போய் அந்த மூடின தொழிலை எடுத்து கிளீன் பண்ணா அந்த சனிக்கேது சேர்க்கை உள்ளவன் ஜெயிச்சிருவான் சார். இதெல்லாம் சொல்ல தெரியணும். உங்களுக்கு சனிக்கேது ராகு வைக்கணும் எல்லா வைக்கணும் போனா அவன் என்ன செய்வான்? நான் சொல்ல புரியுதா? அவனுக்கு ஒரு ரெமிடி, இப்படி செஞ்சது நல்லா இருக்கும்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அவன் அந்த தொழில் என்ன செய்வான்? ஒரு ஆள் செஞ்ச தொழில வந்து லாக் ஆகி போச்சு, இவன் போய் எடுத்துக்கிறான்னா அந்த சனிக்கேது உள்ளவனுக்கு யோகமாயிரும். யாருக்கு யோகம் யாருக்கு அவயோகம் நினைக்கணும் தெரியணும். 5ல 9ல சனி இருக்கிற ஜாதகத்துக்கு கோச்சாரத்துல 7 சனி அஷ்டமிச்சுன்னு அவன் ஒன்றும் செய்வதில்லை. யாருக்கெல்லாம் ஜன்மத்துல 5ல சனி 9 சனி இருக்கா? யாருக்காவது 5ல 9 சனி கோச்சாரத்துல 7 சனி அஷ்டமிச்சுன்னு உங்க பெரிய அளவு நினைச்சாது பாதிக்க. 5ல 9ல குடி இருந்தா கோச்சாரத்துல அஷ்டமி குரு ஜென்ம குரு ஒன்னிச்சாரு. கோச்சாரங்கள்ல இவங்களுக்கு கூட இந்த 7 சனி அஷ்டமி நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். அதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 3 கிரகம் ஒரு ஜாதகத்துல 3 கிரகம் வக்கிரமானவெல்லாம் யோகக்காரங்க, 2 கிரகம் வக்கிரமான யோகக்காரங்க. ரைட்டா? இதெல்லாம் பார்க்க தெரியணும். யாருக்கெல்லாம் கிரகம் நெருக்கமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் கிரகம் நெருக்கமா இருக்குன்னு பாத்துக்கோங்க. 1 டிகிரியில இருக்கு அல்லது நெருக்கமா இருக்கா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடுப்புல வேலை செய்யும் போது இந்த நெருப்புல கவனமா இருக்கணும். என்ன செய்யணும்? யாருக்கெல்லாம் கிரகம் எல்லாம் தீக்காய் மேல போட்டிருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கும். கிரகத்துல உரசல் ஒன்னோட உரசலா தான் என்ன செய்யும்? அப்படித்தானே தீ பிடிச்சா முதல்ல கரெக்டா இப்படி அவ்வளவுதான். இவனை கூட கவனமா இருக்குன்னா ரைட்டு சரிசான்றான். இதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் சார். இதுதான் வந்து மெயின் விஷயம். ஒரு யாருக்குள்ள செவ்வாய் தனிச்சிருக்கணும் சார். ஜோதிடத்துல என்ன சொல்றேன்னா கிரகங்கள் தனித்தனியா இருப்பது நல்லதுன்னா அப்படி அமையுமா? அமையாது. அப்படி தனித்தனியா ஒவ்வொரு வீட்டுல ஒரு கிரகம் தான் என்ன யோகம்? ஒன்னும் தனியா குரு தனியா இருக்கணுங்க. அந்த குரு பணம் வச்சிருக்கேன், கூட இருந்தா பணத்தை நெஞ்சிருவான் சார். குரு பணம் வச்சிருக்கேன் சார், நான் கூட 4 பேர் ஒண்ணும் இல்லாம நினைச்சுங்க சார். எனக்கு டிக்கெட் போட்டுங்க, சரி ஒரு டீ சாப்பிட்டா அவர் எட்டி பாப்பாரு, நினைச்சுங்க சரி ஒரு டீ குடி சொல்லணுமா இல்லையா? பணம் இங்க நெஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப குரு தனியா இருக்கணுங்களா? சனிக்கு தனிமைதான் எதுவுமே
ஏன்னா சனி யாரோட பேசக்கூடாது. சரி நம்ம என்ன தனி அமைதி, அது கூட யாரும் நினைச்ச கூடாது. செவ்வாய் இப்படி மீசிய முடிக்கிட்டே இருக்கும், கூட ஓரத்துல வந்து சண்டை வந்துருமா இல்லையா? செவ்வாய் நீங்க பல்ல கடிக்கும், செவ்வாய் ஆயிடும். அப்ப கிரகங்கள் தனியா இருக்கணுங்க. அப்ப தனித்தனியா கிரகம் தான் கிரகமாக நீங்க சொல்லலாம். ஐயா கரெக்டா? சனி வந்து அமைதி வறுமை, ஓரத்துல இருந்து அது என்ன இருக்கணும், கொஞ்சம் வறுமை வரும் அப்படின்னு. அது மாதிரி பாத்தீங்கன்னா சார், ஒவ்வொரு கிரகத்தையும் அதை நீங்க விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த காரகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் ஈஸி. ஐயா பிரமாதமா இருக்கா? அதே மாதிரி சில பாருங்க, செல்வ கிரகங்கள் என்னங்கய்யா? செல்வ கிரகம் என்னது? குரு சுக்கிரன் அப்படி சொல்லுங்களேன். குரு சுக்கிரன் வெளில அப்படி விட்டு பார்க்க கூடாது. குரு சுக்கிரன் தாமதப்படுத்துறவங்க யாருங்கய்யா? குருவுக்கும் சுக்கிரனுக்கும் சனி பகவான் மறைந்து விட்டால் நல்ல செல்வம். இவ்வளவுதான், கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஐயா பெரிய விஐபி ஜாதகத்துல பாருங்க, குருவுக்கு சனி மறைஞ்சிருப்பாரு, 6-8 இருப்பார். பெரிய பெரிய விஐபி ஜாதகத்துல கூட பாருங்க. தாமதப்படுத்தக்கூடியவன், சுலபப்படுத்தக்கூடியவன் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் மறைஞ்சிருந்தா நிறைந்த செல்வம். செக் பண்ணி பாருங்க, பெரிய ஆளுக்கெல்லாம் பாருங்க, நச்சு நச்சுன்னு இருக்கும். அப்ப சனி சுக்கிரன் சனி குரு சேர்க்கை செல்வத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஒரு காலத்துல பணத்தை லாக் பண்ணி வைக்கிறது அதுதான். சரியா? எப்படி பார்த்தீங்கன்னா இவனுக்கு மறைஞ்சுட்டா என் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜாதகங்கள்ல நீங்க இதெல்லாம் இணைஞ்சிட்டு இருக்கணும், பார்த்துக்கிட்டே வரணும். நல்லா பாருங்க. அதே மாதிரி வந்து பணக்கிரகங்கள் இல்லையா, அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். சரி, நெக்ஸ்ட் கலத்திர காரகம், கலத்திர ஸ்தானாதிபதி 2, 5, 9, 7, 2, 7, 5, 7, 9 சோழம் உண்டா? அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் வசதியான கலத்திரம் தான் அமரும் சார். 7 கூடிய 2, 7 கூடிய 5, 7 கூடிய 9 ஒரு பெண்ணுக்கு இருந்தா அது நல்ல வசதியான இடத்துலதான் அந்த பெண்ணு போய் சேரும். பையனுக்கு இருந்தா வசதியான பெண்ணு தான் அங்க வரும். திருமணத்திற்கு அப்புறம் செல்வம் சேரும். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, யாருக்கெல்லாம் வந்து தீராத கஷ்டம் இருக்குன்னு பாருங்க. தொடர்ந்து கஷ்டம், எனக்கு வந்து பண கஷ்டம் தீரல, தீராத கஷ்டம், ஒரு வேற வியாதி அல்லது வேற ஏதாவது தொந்தரவு, எனக்கு வேற ஏதாவது பிரச்சனை, ஏதாவது சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு உதவிக்கு ஆள் இல்லை அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணான்னு கிரீமிங்ல எழுதிக்கிட்டே வாங்க. ஸ்ரீகிருஷ்ணான்னு எழுதிக்கிட்டே வாங்க. ஆபத் பாண்டவர் யார்? கூப்பிட்ட குரலுக்கு நீங்க அப்படி செஞ்சுட்டீங்கன்னா உங்களை உதவிக்கு ஒரு ஆள் வந்தே தீரும். எழுதிக்கங்க. இதை நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு டைரி வச்சுருவாங்க, பஸ்ல போகும்போது வரும்போதும் ஸ்ரீ கிருஷ்ணர். இதுக்கு என்ன செய்ய போறீங்க? ஒரு பச்சை பை பண்ணா ஒரு டைரி நோட்டு. இதுக்கு என்ன கஷ்டம்? அப்படி பணம் கட்டு பண்ணா லோன் போட்டு வேண்டியதான் பேங்க்ல, நோட்டு பணவுக்கு கட்டலாம். என்ன கஷ்டம்? அப்படியே எழுதிக்குவாங்க. 100% உங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆள் வந்துடும். உதவிக்கு ஒரு ஆள் வந்துடும். எத்தனை முறை வேணா எழுதுங்க. எழுத 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 உங்களுக்கு யோகம் தான். ஒரு பெண்ணு வந்து, சார் நான் ஒர்க் பண்ணிட்டு நான் வர்ற இடம் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு, நான் அந்த வேலையில இருந்து வேற நான் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஒரு 3 மாசம் நான் இருக்கணும், எனக்கு என்ன சார்? ஸ்ரீகிருஷ்ணன் எழுதுமாங்க. மானம் காத்தவர் யார்? இந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கதைகள்லாம் இருந்தது. ஆமா, ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணா எழுதிட்டு பயமே இல்லை சார், நோ ப்ராப்ளம், வேலைக்கு மாறிட்டாச்சு. இதெல்லாம் நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கங்க, மழை நீர் பிடிச்சு வச்சுக்கோங்க. வீட்டுல மழை நீர் இருக்குல்ல, மழை நீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெயின் வாட்டர். இது புரியுதா? தமிழ் ரெயின் வாட்டர், பாணி இப்படி சொன்ன வெள்ளம். ரைட்டா? அந்த மழை நீரை பிடிச்சு என்ன செய்ய, முன்னாடி இந்த திருக்கு பூஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து பூஜா குபேரனுக்கு மாதிரி இருக்கும். அதுல அடைச்சு பூஜை ரொம்ப வச்சுக்கோங்க. பூராட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு எல்லாம் வீட்டுல தெரியுங்க. பூராட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அப்படி லேசா ஒரு திருக்கு பூசா பிடிச்சு 6 மாசம் வச்சுக்கலாம். சும்மா லேசா அப்படி வாசல்ல ஒரு 4 பீஸ் தொளிச்சு விடுங்க. உங்க வீட்டுல குபேரன் வருவார். அதை மட்டும் தெளிச்சுட்டே வாங்க.
என்ன சார்? அது செம்பிளாகலாமா? எதுனாலும் சரி, எதுனாலும் வச்சுக்கலாம். அந்த கூஜா அந்த அது வந்து எப்படி இருக்குங்கிறது அந்த குபேரன் வயிறு பெருத்து கழுத்து சேர்த்து அந்த காலத்துல குபேரனுக்கு வயிறு பெருத்து கழுத்து அது மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு பெருசா இருக்கும். முன்னாடி எல்லா வீட்லயும் வச்சிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா வீட்லயும் அது இருக்கும். பாத்துங்க, பித்தளையில் இருக்கும். ஆமா ஆமா, நீங்க வேணா அதை அடிச்சு பார்த்து அதை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நான் வாட்ஸ்அப்ல போட்டு விடுவேன். வாட் இஸ் சொல்லு. ஆமா, அதை பாத்துக்கோங்க. உங்களுக்கு அது போராட லட்சத்திற்கு தண்ணிக்கு தெளிக்கணும் சார். மழை நீர் சாதாரணம் இல்ல. உங்க வீட்டுக்குள்ள இருக்க தீய சக்திகளை, வாஸ்து தோஷங்களை கூட போக்குறது மழை நீர். அதுக்காக என்ன செய்யணும், கடவுள் மழை பெய்யும் போது கடுமையான மழை பெஞ்சு காத்து வாயு பகவான் விட்டு சன்னலை உடைச்சுக்கிட்டு தண்ணியை உள்ள தெளிப்போம். நம்ம என்ன செய்வோம், கதவை புட்டிக்கிட்டு வெளியே தள்ளுவோம். அவன் அங்க இருந்து அவன் தூரம் கேட்க நான் சொல்ல புரியுதா? நமக்கு அது தெரியாது. நம்ம கதவை பூட்டி வெளியே தள்ளுவோம். இப்ப எங்க வீட்டுல சொல்லிக்க, எங்க மழை வந்துச்சுன்னா எதெல்லாம் சேஃப்டி பண்ணக்கூடிய பொருளை தூக்கி உள்ள வை, கதவை செல்ல தோந்து விடுந்துருவேன். சல்ல உள்ள தண்ணி வந்து அதுக்கப்புறம் பெருக்கி விட்டா அந்த வீடு சுவிச்சமா இருக்கும். எந்த தோஷங்களுமே போக்கும். இது என்ன ஒரு கஷ்டம் என்ன நீங்க முத்தம் இருக்கும். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்றா முத்தம் விடுமா, தண்ணி உள்ள விடும். ஆமா, நீங்க இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு எல்லாம் நான் சொல்றதுல சிம்பிளா இருக்கும். ஆனா வந்து எப்படி இருக்கும், பலன் வேற லெவல்ல இருக்கும். எப்படி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஆமா, அப்புறம் பாருங்க, உங்களுக்கு வந்து பொதுவா வீடு அமையல, நல்லா பாருங்க, இங்க சொந்த வீடு அமையல. யாரெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ற வீடு எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போங்க. வாஸ்து மனை பிடிக்காங்கல்ல, அந்த பூமி கால் போடுறாங்கல்ல, அதுல போய் கலந்துக்கிட்டு வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வாங்க. நீங்க இதை மட்டும் விடாம போங்க. கிரகப்பிரவேசம், அந்த கால் போடுறது, அப்புறம் நில வைக்கிறது, இந்த வீடு சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு விரைவில் சொந்த வீடு வரும். அதுக்காக வந்து போயிட்டு வீட்டுல வந்து உட்காந்துப்பா அவங்க வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணி எனக்கு ஒரு வீடு எடுத்து கொடுன்னு கேட்டுறாது. நம்மளும் உழைக்கணும், ஜாதகம் பார்க்கணும், நம்மளும் நினைக்கணும். மந்திரங்கால் மதி முக்கால் நம்மளும் உழைக்கணும். இப்படி இருக்கு ஜாதகத்துல. அப்ப நம்ம அதுக்கு தகுந்த பாடுபடணும். சோசியல் சொல்லிட்டாரு, ஒரு ஆளு சனிப்பயிற்சி ஆகணும்னா நல்லா இருக்கும்னு. சனிப்பயிற்சியாகி ஒரு 1/4 மணி நேரத்துல கூப்பிடுவேன்னு, அரை மணி நேரம் ஆச்சு ஒன்றும் தெரியல. நான் என்ன பண்றது, புரியுதா? உடனே அவன் நடக்காது. நாம அதை நோக்கி என்ன செய்யணும், பயணிக்கணும். கல்யாண வீடு வந்துச்சுங்க, உங்க வீட்டுல ஒரு பெண் கல்யாணத்துக்கு தயாராயிருச்சு, உங்க பையன் கல்யாண வயசு வந்துருச்சு, தவறாம கல்யாணம் வீட்டு கூட்டு போங்க. மாங்கல்யம் கட்டும் போது நீங்க அங்க இருக்கணும். எங்க இருக்கணும், மாங்கல்யம் கட்டும் போது நீங்க அங்க இருக்கணும். அது கிராமங்கள்ல திருப்பூட்டுப்பாங்களா, திருப்பூட்டுறாங்க வாங்க அப்படிம்பாங்க. அதை போய் பார்க்கணும். பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க வீட்டுல சீக்கிரம் என்ன செஞ்சிடும், கல்யாணம் நடந்துடும். பாருங்க, நீங்க சுபகாரியத்துக்கு எல்லாம் பாருங்க. ஒரு குழந்தை பேர் நடக்கா போங்க, ஒரு குழந்தைக்கு பர்த்டே வந்துச்சுன்னா போங்க, வளைகாப்பா போங்க, யாராவது குழந்தை வந்திருக்கா பார்த்துட்டு ஒரு துணி வாங்கி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு பேரம் பத்தி சீக்கிரம் வந்துடும். தவறவே செய்யாது. அந்த காலத்துல சின்ன பிள்ளை வந்தா வாங்கக்கா ஓடி போய் அந்த குழந்தைய வாங்கி அது தொட்டில போட்டு இப்படி ஆட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுக்கா என்ன காய் அதுக்கான்னு பேசுவாங்க. ஆனா இப்ப வரும்போது பிள்ளை விட்டு வந்திருக்கா வீடோட தள்ளி விட்டுரும். புரியுதா இல்லையா? புள்ள நம்ம வீட்டுல தவளணும். எல்லா வீட்லயும் தொட்டிலுக்கு புரிஞ்சு இருந்தா இல்லையா? அதான் அப்ப பாரம்பரியமா நம்ம வாழ கத்துக்கணும். அப்ப என்ன ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட வேலைக்கு போயிட்டு வாங்க. உங்க வீட்டுல புத்திர பாக்கியம் தடை இல்லை. நல்லா பாருங்க, கல்யாண வீட்டுக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் போட்டு நகை போட்டு எல்லாம் குடும்பத்தோட போய் கலகலப்பா சந்தோஷமா எல்லாரையும் பார்த்து அந்த வீட்டுல கூட சந்தோஷமா இருந்தா அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவோம். அந்த 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 வைப்ரேஷன், அந்த அதிர்ச்சி, அந்த அதிர்ஷ்டத்தோட வீட்டுக்கு வருவோம். இது இறந்த வீட்டுக்கும் போகணுங்கிறோம். அங்க போயிட்டு நமக்கு இப்படி வரணும்னு சொல்றோமா? வந்தவொன்னு என்ன செய்யறோம், சேவை விண்மணி எல்லாம் அழைச்சி சட்டை கிட்ட எல்லாம் கலைஞ்சு அழைச்சி வீட்டுக்குள்ள வரும்போது சுத்தம் என்ன அது வேண்டாம். ஏன் வேண்டாம்னா எந்த வீட்டுக்கு போனாலும் அதனுடைய அந்த நல்ல செய்தி நம்ம வீட்டுக்கு வரும்னு ஒரு கணக்கு. அதனாலதான் ஒரு மர்ம செய்தி இறங்குது, நல்லது பொல்லது ரெண்டுக்கும் போகணும், கெட்டதுக்கும் போகணும். போயிட்டாலும் இது அங்கேயே போகட்டும் தான் வெளியில வரும்போதே நம்ம என்ன செய்யறோம், குளிச்சுட்டு வரோம். உண்மையா இல்லையா? எப்படி ஐயா பாயிண்ட் அப்படி இருக்கணும் பாத்துக்கங்க. அதனால இதெல்லாம் ஒரு ஜோதிடத்துல இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்ல வர்றேன். எனக்கு
இங்க பேச வாய்ப்பளித்த பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், ராஜா சங்கர் அவர்களுக்கும், இந்த மேடையில் அமைந்திருக்கும் சோழ பேராசன் அவர்களுக்கும், பெரியவர்கள்லாம் உட்காந்துருக்கேன். நான் சுஜிக்கு நான் வந்து பேசிட்டு கிடக்கேன். ஆமா, எல்லாம் எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம், எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் இருக்கு. அவங்க கருத்துக்களை எல்லாம் கேட்டு எழுதி ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. எல்லாருக்கும் நன்றி. மதிப்பிற்குரிய தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் மிகவும் அற்புதமான முறையில் பல்வேறு ஜோதிட சூட்சமங்களை நமக்காக வழங்கினார்கள். ஐயா அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு கருத்துக்களும் பொக்கிஷம், யாருக்குமே கிடைக்காதுங்க. இது மட்டும் இல்லைங்க, ஐயா கொடுத்தது வந்து ஒரு 1% கூட கிடையாது. இன்னும் நிறைய கருத்து சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் என்று கண்டிப்பாக பரிபூர்ண ஆசியுடன், இறைவனுடைய ஆசியுடன் ஐயா அவருடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர வேண்டும். அதற்கு இறைவன் எப்பொழுதும் துணை நிற்கும். தற்போது ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகின்றது. அனைவரும் எழுந்திருந்து ஐயா அவர்களுக்கு ஒரு பலத்த கரகோஷத்தையும் ஒத்துழைப்பும் கொடுங்க. நன்றி. சந்தோஷம், அவங்க எல்லாரும் ஆசீர்வாதமும் இருக்கு. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளையின் சார்பாக சந்தன மாலை அறிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அன்பே எனக்கு போதும். எங்க அன்பு உங்க இருப்பே. மதிப்புக்குரிய ராஜாசங்கர் ஐயா அவர்களுக்கு அழகிய போட்டோ ஒன்றை அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். கோவை மாவட்டத்தின் சார்பாக அவருடைய முன்னாள் மாணவனும் இந்நாள் மாணவனும் எந்நாள் மாணவன் ஆகிய